அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். மைதா இல்லாமல் கோதுமை மாவில் ஒரு அருமையான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் சுகர், நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு அந்த சுகர் கரையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தயிர், நீங்கள் எக் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சினமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. சினமன் பவுடர் சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும். நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. ஆப்பிள் சேர்க்குற எந்த ரெசிபியாக இருந்தாலுமே நம்ம சினமன் பவுடர் சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த ஆப்பிளை துருவிக்கிடலாம். கட் பண்ணி சேர்க்குறா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் சேர்க்குறனால ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ துருவின ஆப்பிளையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நான் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துருப்பேன். தண்ணி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் பால் சேர்க்குறதுனால இன்னும் ஹெல்த்திங்கிறனால நான் பால் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். தோசை டவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பேன் கேக் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் பண்ணிக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்குனா கொடுக்குறதா நீங்கள் குட்டி குட்டி பேன் கேக்காக செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல் இருக்கும். எல்லா பேன் கேக்கும் நமக்கு தயாராகிருச்சு. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. மேலே ஒரு க்யூப்ஸ் பட்டர், இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக ஹனி சேர்த்து சாப்பிடையில அருமையாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ ஹெல்த்தியானது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.